Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான ஸ்ட்ராபெரி கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி ஈஸியா பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1/2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு க்ளீனான பவுலில் 2 முட்டை எடுத்துகிட்டு லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பீட் ஆனதும் 1/2 கப் அளவுக்கு பவுடர் பண்ணி வச்சுருந்த சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். அது இல்லைன்னா நீங்கள் வெண்ணிலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மைதா அதெல்லாம் இருக்குல்ல, அதில் 2 பேட்சை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதும் செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். சைட்ஸ்லாம் ஸ்க்ரேப் பண்ணி இப்போ நான் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற டின்னில் ஊற்றிக்கிறேன். இதை 180 டிகிரி செல்சியஸில் 25லேருந்து 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது சுகர் சிரப்புக்கு பதிலாக நம்ம ஸ்ட்ராபெரி க்ரஷ் இருக்குல்ல, அது கூட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதுதான் சுகர் சிரப்பை யூஸ் பண்ண போகிறோம். அது போட்டதுக்கப்புறமா நம்ம மேலே க்ரீம் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அவ்வளோதான் நம்மளோட கேக் ரெடி ஆயிரும். சைடெல்லாம் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம், அப்புறம் பீஸ் போடும்போது நீட்டாக இருக்கும். கட் பண்ணி முடித்ததும் இதை நான் மொத்தமாக 9 பீஸாக போட்டிருக்கேன். இப்போது மேலே வந்து சின்னதாக ஒரு டெக்கரேஷன் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி க்ரீம் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு சில்வர் பால்ஸ் எடுத்துக்கலாம். அது போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் செர்ரிஸ் வச்சுட்டு அவ்வளோதான் நம்மளோட கேக் முடிஞ்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.